தமிழக மின்சார தட்டுப்பாட்டிற்கு தேர்தல் அதிகாரிகளே காரணம். தமிழக அரசு மின்துறை அதிகாரிகள் திடுக்கிடும் புகார். மதவெறியை மாய்த்து மனிதநேயம் தழைக்கச் செய்வோம். கேப்டன் விஜயகாந்த் ஈஸ்டர் வாழ்த்து. ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரம். முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா மீது புதிய குற்றச்சாட்டு. மாணவன் நாவரசுவை கொன்ற கொலையாளி ஜான் டேவிட் கடலூர் மத்திய சிறையில் சரண். சிறையில் அடைக்கப்பட்டார். வணக்கம். விரிவான செய்திகள். தேர்தல் ஆணையத்தின் நடத்தை விதிமுறைகள் காரணமாக மத்திய அரசிடமிருந்து மின்சாரம் பெற முடியாததால் மின் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக மின்வாரிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மின்வாரியத்துறை அதிகாரிகள் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது தமிழகத்தில் 2500 மெகாவாட் வரை மின் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் 3 மணி நேரமும், சென்னையில் 1 மணி நேரமும் மின்வெட்டு அமலில் இருக்கும் என்று தெரிவித்தனர். கடந்த ஆண்டுகளில் மின் பற்றாக்குறை ஏற்பட்ட போது மத்திய அரசிடமிருந்து தேவையான அளவு மின்சாரம் பெறப்பட்டது. நடப்பாண்டில் மத்திய அரசிடமிருந்து மின்சாரம் பெறுவதற்கு தடையாக தேர்தல் ஆணையத்தின் நடத்தை விதிமுறைகள் இருப்பதாக மின்வாரிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அதிக விலைக்கு வெளி மாநிலங்களிலிருந்து மின்சாரத்தை வாங்கி தமிழகத்தில் தேவையை பூர்த்தி செய்யலாம். ஆனால் இதனால் மின் வாரியத்திற்கு கடுமையான நிதி நெருக்கடி ஏற்படக்கூடும் என்று மின் வாரியத்துறை அதிகாரிகள் கவலை தெரிவித்தனர். ஏழைகளுக்கு செய்யும் தொண்டு இறைவனுக்கு செய்யும் தொண்டாகும் என்று தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தனது ஈஸ்டர் தின வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். மனிதகுலத்தை வாழ்விக்க இறை தூதர் இயேசுநாதர் மீண்டும் உயிர்த்தெழுந்த நன்னாள் ஈஸ்டர் திருநாள் என்றும், நாம் செய்கின்ற தொண்டும் தியாகமும் வீண் போகாது என்பதற்கு இது சிறந்த எடுத்துக்காட்டாகும் என்றும் கேப்டன் கூறியிருக்கிறார். பகைவர்களுக்கு அருள் செய்வதும் பாமரர்களுக்கு அன்பு காட்டி உதவி செய்வதும் அவர் அளித்த போதனைகளில் சிறந்த ஒன்று. மக்களின் வாழ்க்கை மேம்பாடு அடைய தனது வாழ்நாளை அர்ப்பணித்தவர் இயேசுபிரான் என்று விஜயகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார். மதவெறியை மாய்த்து மனிதநேயம் தழைக்க ஈஸ்டர் திருநாள் ஒரு இன்பத் திருநாளாக மலரட்டும் என்றும், ஏழைகளுக்கு செய்யும் தொண்டு இறைவனுக்கு செய்யும் தொண்டாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்பது தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் தாரக மந்திரமாகும் என்று கேப்டன் குறிப்பிட்டிருக்கிறார். இந்நாளில் கிறிஸ்தவ சமுதாயத்தைச் சார்ந்த அனைத்து மக்களுக்கும் தனது இதயமார்ந்த ஈஸ்டர் திருநாள் நல்வாழ்த்துக்களை கேப்டன் தெரிவித்துக் கொண்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா விடுத்துள்ள ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துச் செய்தியில், கர்த்தராகிய இயேசுபிரானின் கருணையால் எங்கும் அமைதியும் ஒற்றுமையும் உயிர்த்தெழட்டும், என்றென்றும் உயிர்ப்போடு திகழட்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கிறிஸ்தவ பெருமக்கள் அனைவருக்கும் தனது உளமார்ந்த ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் நாளை மறுநாள் தாக்கலாகும் குற்றப்பத்திரிகையில் ராசா மீது புதிய குற்றச்சாட்டுகள் பதிவாகியிருப்பதாக தெரியவந்துள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் தொடர்பாக 80,000 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகையை சிபிஐ தாக்கல் செய்துள்ளது. மேலும் ஸ்வான், யூனிடெக் மற்றும் ரிலையன்ஸ் ஆகிய 3 நிறுவனங்கள் மீதும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்ட 5 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டனர். இதற்கிடையே இந்த விவகாரத்தில் பண பரிமாற்றம் நடந்ததாக கண்டுபிடித்துள்ள சிபிஐ தனது 2வது குற்றப்பத்திரிகையை நாளை மறுநாள் தாக்கல் செய்ய உள்ளது. இந்த ஸ்பெக்ட்ரம் முறைகேட்டில் பணம் யார் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்ற விவரம் குறிப்பிடப்படும் என்று தெரிய வந்துள்ளது. முன்னாள் அமைச்சர் ராசா மீது முதல் குற்றப்பத்திரிகையில் சதி, மோசடி மற்றும் ஏமாற்றுதல் ஆகிய 3 பிரிவுகளில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்நிலையில் முறைகேடுகளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பணப்பலன் பெற்றதாக ராசா மீது புதிய குற்றச்சாட்டு பதிவாகக்கூடும் என்பதால் 2வது குற்றப்பத்திரிகை குறித்த தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவக் கல்லூரி மாணவன் நாவரசு துண்டு துண்டாக வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட கொலைகாரன் ஜான் டேவிட் இன்று கடலூர் சிறையில் சரணடைந்தான். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் 1ஆம் ஆண்டு படித்து வந்த மாணவர் நாவரசுவை மற்றொரு மாணவன் ஜான் டேவிட் துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது.
இதனை அடுத்து ஜான் டேவிட் கைது செய்யப்பட்டு அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை அடுத்து ஜான் டேவிட் விடுதலை செய்யப்பட்டான். இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதில் அவனுக்கு விதிக்கப்பட்ட இரட்டை ஆயுள் தண்டனை உறுதி செய்யப்பட்டதை அடுத்து ஜான் டேவிட்டை கைது செய்ய தனிப்படை அமைக்கப்பட்டது. இதுகுறித்து சென்னையில் காவல்துறை அதிகாரிகள் கூறுகையில், சென்னை வேளச்சேரியில் கால் சென்டரில் வேலை செய்த ஜான் டேவிட் தனது பெயரை ஜான் மாரிமுத்து என மாற்றிக்கொண்டு வேலை செய்ததாக கூறினர். இந்த நிலையில் போலீசாரின் தொடர் தேடுதல் வேட்டை காரணமாக தப்பிக்க இயலாத ஜான் டேவிட் இன்று கடலூர் மத்திய சிறையில் சரணடைந்தான். பின்னர் அவன் சிறையில் அடைக்கப்பட்டான். சதர்லாண்ட் சொல்லி ஒரு பிபிஓ சென்னையில் அங்கே தான் வேலையை பார்த்துட்டு இருந்தார். நம்ம அதை கண்டுபிடிச்சோம். அங்கே போயிட்டு அவருடைய ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். அவருடைய ஓன் அட்ரஸ் அடையாள ஒரு வீட்டில் தங்கிட்டு இருந்தார். அதை பக்காவாக பிடிச்சிட்டோம். அவங்களுடைய எங்கெங்கே போனால் எல்லாம் ட்ராக் பண்ணியிருந்தோம். அதனால் அவங்க நம்மளுடைய டச்சில் வந்துட்டாங்க. அதை நான் சொல்லிட்டு இருந்தேன், நம்ம ரொம்ப நெருக்கம் இருக்கோம். அவங்க ஒரு இடம் இல்லாமல் எங்கே போக இல்லாமல் அவங்க சொன்னாங்க, சரி அப்போ நம்ம சரண்டர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். நம்ம சேஸ் பண்ணி நேற்று அவங்க பாண்டிச்சேரி வந்து தங்கினாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் இன்றைக்கி வெயிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து இங்கே அவங்க ஃபேமிலியோட சரண்டர் பண்ணியிருக்காங்க. திமுக அரசை குறை கூறாமல் மே தின விழாவை நடத்த முடியாது என்பதால் அந்த விழாவையே ரத்து செய்தார் அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா. திமுக அரசை குறை கூறாமலும் திமுகவின் தொழிலாளர் விரோத செயல்களை சுட்டிக்காட்டுவதற்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளதாலும் மே தின விழாவை நடத்த முடியாது என்று செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு மதிப்பு அளிக்கும் விதத்தில் நடத்தை விதிகள் தளர்த்தப்பட்ட பிறகு மே தின விழாவை கொண்டாட முடிவு செய்துள்ளதாக தனது அறிக்கையில் அவர் கூறியிருக்கிறார். பகவான் சத்ய சாய்பாபாவின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. இதனால் புட்டபர்த்தியில் உச்சகட்ட பதற்றம் ஏற்பட்டுள்ளது. பகவான் சத்ய சாய்பாபா கடந்த ஒரு மாத காலத்திற்கும் மேலாக உடல் நலக்குறைவு காரணமாக புட்டபர்த்தியில் உள்ள சத்யசாய் உயர் சிகிச்சை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தற்போது அவரது நிலைமை மிகவும் மோசமடைந்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். பகவான் சாய்பாபாவின் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயல் இழந்து வருவதாகவும் மருத்துவர்கள் அளிக்கும் சிகிச்சைக்கு அவரது உடல் ஒத்துழைக்க மறுப்பதாகவும் தெரிகிறது. இந்த தகவல் அறிந்ததும் உலகெங்கிலும் உள்ள அவரது பக்தர்கள் புட்டபர்த்தியில் குவிந்து வருகின்றனர். இதனால் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 5000 போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். புட்டபர்த்தி சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள கடைகள் கடந்த 3 நாட்களாக மூடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் புட்டபர்த்திக்கு முக்கிய அரசியல் தலைவர்கள் வரக்கூடும் என்பதால் தற்காலிக ஹெலிகாப்டர் இறங்கும் தளம் 6 இடங்களில் அமைக்கப்பட்டு வருகின்றன. மேற்கு வங்க மாநிலத்தில் 50 தொகுதிகளுக்கு 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் 72% வாக்குகள் பதிவாகி உள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் 6 கட்டமாக நடைபெறுகிறது. இதில் கடந்த 18ஆம் தேதி 54 தொகுதிகளுக்கு முதல் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்தது. இந்நிலையில் இன்று 50 தொகுதிகளுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் சுமார் 72% வாக்குகள் பதிவாகி உள்ளன. வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவ படையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இந்த தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் மே மாதம் 14ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தமிழக அரசின் பள்ளி தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரை நடைபெற்ற +2 தேர்வில் 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுதினர். இதைத் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சுமார் 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள். இவர்களின் விடைத்தாள்களை திருத்தும் பணி முடிந்துவிட்டது. மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் சரிபார்க்கப்பட்டு அவை கம்ப்யூட்டரில் ஏற்றும் பணி தொடங்கியுள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் வரும் மே மாதம் 14ஆம் தேதி +2 தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் அதைத் தொடர்ந்து மே 25ஆம் தேதி 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் பள்ளி தேர்வுத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மேலும் தேர்வு முடிவுகள் பள்ளி கல்வித்துறையின் இணையதளத்தில் வெளியாகும். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.